எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் சொன்னதை கேட்டு மனோகர் ஃபர்ஸ்ட் நம்பாம இருந்தாங்க. ஆனா மனோகர் போயிட்டு இப்ப அந்த மார்ச்சரியில கேட்கிறாரு. அதாவது ரேணுகா இறந்து போயிட்டாலா, நீங்க எப்படி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்தீங்க, ரேணுகா மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டுலாம் மனோகர் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச்சரியில இருக்கிற அந்த ஆள் கிட்ட மிரட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் பயந்து போயிட்டு, ஐயோ சார் நீங்க சொல்றது கரெக்டா தான் சார், 100% அவங்க ரேணுகாவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க. மனோகருக்கு என்னமே புரியல. என்னடா திடீர்னு நாம இவனை பயன்படுத்துறதுக்காக இப்படி பேசுறான், இவன் உண்மையாவே சொல்றான், அப்ப இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தீங்கன்னா அப்படியா சரி நான் போலீஸ் கிட்ட போற வாழ்க்கை உண்மை என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சார் அதாவது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இங்க கொண்டு வந்தீங்க, பட் ஆனா அவங்களுக்கு உயிர் இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு நினைவுகள் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க. இதுக்கப்புறம் மனோகர் சரி அவங்களை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இந்த ஊர்லயே மாறின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பெரிய ஆள் இருக்காங்க, இந்த மாதிரி மனநிலை இல்லாதவங்க, கண் பார்வையற்றவங்க, கை இல்லாதவங்க எல்லாம் அவங்க கூட்டிட்டு போயிட்டு பிச்சை எடுக்க வைப்பாங்க, அதுல வர பணத்தை சம்பாதிச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இதுதான் சார் நடந்துட்டு இருக்கு, கண்டிப்பா ரேணுகாவையும் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இதை நினைச்சு மனோகர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. ரேணுகா எப்படிப்பட்ட பொண்ணு, அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களா, அப்ப மாப்பிள்ள சொன்னதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் மனோகர் இந்த உண்மையை விஜய் கிட்ட சொல்ல போறாங்க. விஜயோட முடிவு என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.